ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி 5 இங்கிலீஷ் தமிழ் சென்டென்சஸ்ல இன்னைக்கு நம்ம டே 3 பார்க்க போறோம். இந்த வீடியோல ஐஎம்ஐ யூஸ் பண்ணி வர சென்டென்சஸ பத்தி பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு பசிக்கிறது. இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி. ஹங்க்ரி இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி. ஐ ஆம் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு தாகமாக இருக்கிறது. ஐ ஆம் thirsty. ஐ ஆம் thirsty. தாகம் இதை நம்ம இங்கிலீஷ்ல thirsty சொல்லுவோம். ஐ ஆம் thirsty. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு டயர்டா இருக்கு. இதை நம்ம இங்கிலீஷ்ல ஐ ஆம் டயர்ட்னு சொல்லுவோம். ஐ ஆம் டயர்டு. டயர்ட் அப்படின்னா சோர்வு. ஐ ஆம் டயர்டு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் வேலையா இருக்கேன், நான் ஒர்க்கா இருக்கேன், இல்லைனா நான் பிஸியா இருக்கேன். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா ஐ ஆம் பிஸி. ஐ ஆம் பிஸி. பிஸி அப்படின்னா ஒர்க்கா இருக்கிறது. ஐ ஆம் பிஸி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு தூக்கம் வருகிறது. ஐ ஆம் ஸ்லீப்பி. ஐ ஆம் ஸ்லீப்பி. ஸ்லீப் இதோட மீனிங் தூக்கம். ஐ ஆம் ஸ்லீப்பி. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். எனக்கு பசிக்கிறது. ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு தாகமாக இருக்கிறது. ஐ ஆம் thirsty. நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ ஆம் டயர்ட். நான் வேலையாக இருக்கிறேன். ஐ ஆம் பிஸி. எனக்கு தூக்கம் வருகிறது. ஐ ஆம் ஸ்லீப்பி. ஓகே, இந்த 5 சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற 5 சென்டென்ஸோட பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.